மோகன் சார், இப்போ அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மற்ற கட்சிகள் பணிகள், அதாவது தேர்தல் பணிகளை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து மக்களை போய் சந்திச்சிட்டோம். கிட்டத்தட்ட 170க்கு மேற்பட்ட தொகுதிகளை எதிர்க்கட்சி தலைவர் சந்திச்சிட்டாரு. விருப்ப மனு வாங்கிட்டோம். இப்போ வேட்பாளர்கிட்ட நேர்காணல் நடத்திட்டு இது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக அரசு அந்த மாதிரியான அரசியல் தேர்தலை நோக்கியான ஒரு முன்னெடுப்பை வந்து திமுகவில் எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து களம் சாதகமாக இல்லை அப்படின்றாங்க. என்னதான் நடக்குது? திமுக ஏன் விருப்ப மனு வாங்காமல் இன்னும் அமைதியாகவே இருக்காங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். ஆனால் எதிர்கட்சிக்கு வேலையே இல்லை. ஓகே சார், புரியுதுங்களா? இதுதான் எதிர்கட்சிகளுக்கு வேலையில்லை. ஆமாம், தேர்தல் வேலை அதான் மக்கள் பணி. ஏன்னா ஆளுங்கட்சி இல்லாதனால, புரியுதுங்களா? அதனால் இப்போது கலைஞர் காலத்துக்கு அப்புறம் டிஎம்கே ஆட்சியை பிடித்தது. சரிங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஏடிஎம்கே தோல்வி தான் கண்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது வந்து வெற்றி தோல்விங்கிறது தேர்தல் களத்துல அதுதான் அவங்க வந்து மந்திரி சபை அமைக்க முடியும். திமுக 10 ஆண்டு காலம் வீட்டுல இருந்தாங்க கேட்பாங்கல்ல. இல்ல, அது குறை சொல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு தான் சொன்னேன். கலைஞர் காலத்துல அதுக்கப்புறம் வந்திருக்கா இல்லையா? ஜெயலலிதா காலத்துக்கு எங்க திமுக அண்ணா திமுகன்னு கேள்வி இருக்கா இல்லையா? அது பதில் சொல்லுங்க. அதுதான். அது மட்டும் இல்லாமல் மக்கள் பணி தான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ மக்கள் பணியில் கிட்டத்தட்ட 1,15,00,000 பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. சரிங்க. அது எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு எங்களுக்கு அது தகுதி உண்டு என்ன 17 லட்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அதையும் ஆட் பண்ணி இன்னைக்கு 1,17,00,000 பேர் தான் கேட்டிருந்தாங்க. இல்லை, ஆமாம். அதுல இருக்கிற ரேஷன் கார்டு 2,22,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. நீங்க 15 லட்சம் பேருக்கு 17 லட்சம் பேர் கேட்டாங்க, நாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல, அதுல அடிப்படை நீங்க என்ன புரிஞ்சுக்காம நீங்க புரிஞ்சுக்காம நீங்க தான் பேசுறீங்க. ஏன் வாங்கல அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்களுக்கு மக்கள் பணி இருக்குது, அதனால தான் நாங்க என்ன விருப்ப மனு வாங்கல அப்படி இதெல்லாம் நாங்க அசஸ் பண்ண வேணாமா? வழக்கறிஞர் இல்ல கேளுங்க, ஒரே ஒண்ணே சொல்ல. வழக்கறிஞர் நீங்க இதை அனௌன்ஸ் பண்ண உடனே ஏறக்குறைய 1,87,00,000 பேர் மனு கொடுத்திருந்தாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லிட்டு தான் நீங்க 1 கோடி கொடுத்தீங்க. 87 லட்சம் பேருக்கு கொடுக்கல. இப்போ ஒரு 17 லட்சம் பேருக்கு மீதி மனு கொடுத்தாங்க. மனு கொடுத்தவங்களுக்கு நீங்க 2 கோடியை விட்டுருங்க. மனு கொடுத்தவங்களுக்கு ஒரு 60 லட்சம் பேருக்கு மேல நீங்க கொடுக்கலையே. ஓகே. நீ யாரை ஏமாத்துறீங்க? ஓகே. அதாவது 1,15 லட்சம் பேர் தகுதி வாய்ந்த அது வேற டிபேட் சார். நம்ம அது சொல்றோம். நான் என்ன கேக்குறேன் முடிச்சறேன். சொல்லுங்க. சோ 15 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இப்போ ஒரு 17 ஆட் பண்ணி 1,32 லட்சம் பேருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த வாக்காளர்கள், அந்த வந்து பணம் வாங்கியவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? கேள்வி. சரி, இப்ப விஷயம் அது இல்ல சார். நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதிமுகவில் புதியவர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கிறோம். இப்ப விருப்ப மனு 10,200 பேர் கிட்டத்தட்ட விருப்ப மனு வாங்கிட்டாங்க. அடுத்து நேர்காணலை நோக்கி அதிமுக நகர்ந்துருச்சு. ஆனா திமுகவுக்கு இங்க களம் சாதகமா இல்லை. இவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு, கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு. அதை விட்டு வந்தா கூட்டணிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கு வந்து களம் சாதகமா இல்லை. அதனாலதான் திமுக வந்து இப்படி அமைதியா இருக்காங்க, மௌனமா இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கல்ல. இல்ல, இன்னும் ஒரு 3 மாத காலங்கள் உண்டு. புரியுதுங்களா? இன்னும் தேர்தலுக்கு மே மாசம் தான் வரும் தேர்தல். இப்போ என்ன ஜனவரி தானே. அடுத்த மாதத்துல இருந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க யார் யாருக்கு மனு கொடுக்கறது, அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மார்ச்ல தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டில் டைம் இஸ் தேர். அதனால அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இது ஏற்கனவே சொன்னேன்னா தேர்தல் உங்க ஆளுங்கட்சி இல்லாதனால நீங்க இதை விரைவா பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் தேர்தல் களத்தை சந்திக்கின்ற பொழுது 2 கட்சிகளும் கூட்டணி, அடிப்படை பேசிக்கே அலைன்ஸ் தான். இப்போ திமுக வந்து வலிமையான கூட்டணியே இருக்காங்க. அதான் நான் கேட்க வரேன். எங்கிட்ட வலிமையான கூட்டணி இருக்கு கூட்டணி அப்படின்லாம் சொல்றீங்க. இன்னொரு திமுக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அதிமுக கூட யாருமே கூட்டணி இல்ல, அவங்க களத்திலேயே இல்லன்னு கூட திமுக வந்து ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சிட்டு. இன்னைக்கு அதிமுக கூட பாஜக வந்துருச்சு, பாமக வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு கூட்டணி இயற்கையாவே அமைஞ்சது. அப்படி இல்ல, அடுத்தடுத்த தேர்தலை நோக்கி பணிகள் வந்து விரைவா பண்றாங்க. திமுக கூட்டணி எல்லாம் வலுவா இருக்குன்னு சொல்லி கூட தேர்தல் பணியை செய்யாம இருக்கிறதா சந்தேகத்தை ஏற்படுத்துது. தேர்தல் பணி அல்ல, ஏன்னா ஏற்கனவே அவங்க இன்டாக்ட் ஐயா தான் இருக்காங்க எங்களோட. அவங்க ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க சொல்ல, எப்ப பிரச்சனை ஏற்படுவோம்னா எங்களுக்கு அதிக சீட்டு வேணும். இல்ல, இப்ப அது திமுக கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தான சொல்றாங்க. எந்த கட்சியில எவ்வளவு இடங்கள்ல நிக்கும், நம்ம குடும்பத்துல இருக்கவங்களே எந்த இடங்கள்ல நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே திமுக இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பிரச்சனைகள் வரும். ஒரு கட்சி என்றால் அதிக சீட்டு பெற வேண்டும் தான் நினைப்பாங்க. அந்த அடிப்படையில் பிரச்சனைகள் வரும். ஆனா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பேசினார். காங்கிரஸ் தலைவர் அந்த தொகுதியில அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ற அடிப்படையில் தான் அந்த பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ
இந்த இடத்துல வந்து எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஏடிஎம்கே முன்ன வந்து வலு குறைந்திருந்தது. பிஜேபி வருகின்ற பொழுது அவர்கள் வலு சேர்ந்து இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆல் இந்தியா ஒரு பார்ட்டி. அது மட்டும் இல்ல, அப்ப திமுகவோட பொய் பிம்பத்தை வந்து இப்ப அதிமுக உடைச்சிருச்சு, அதனாலதான் தேர்தல் காலத்துல முன்னோக்கி போயிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? இல்ல முன்ன வந்து கொஞ்சம் வலு கம்மியா இருந்தது ஏடிஎம்கே. அதிமுக தனிச்சு நின்று ஜெயிச்ச வரலாறு உண்டு. திமுக பேச விடுவோம். பாருங்க கோவம் வருது. இல்ல இல்ல, நீங்க அதாவது பிஜேபி வந்தவன திமுகவுக்கு நிகரான பலம் கொண்ட ஒரு கட்சி தான் அதிமுக. இல்லன்னு சொல்லல, அதை விட பலம் ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த கட்சி 20.5 விழுக்காடாக குறைந்து விட்டது. அடிப்படை நீங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. இப்போ பிஜேபி ஆட் பண்ணதுனால யூ ஆல்சோ கம் டு 30 ஏன் வழங்கல அப்படினா விருப்ப மனு எப்பொழுதும் வழங்கப்படும். நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ வந்து கூடி இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் பணி அதிகமாக விருப்ப மனு என்ன வாங்கல நான் கேக்குறேன். அதுதான் சார், ஆளுங்கட்சியா இருக்கின்ற பொழுது அந்த கட்சி நடத்துகின்றவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அதிக பணி சுமைகள் இருக்கும். ஆனால் எதிர்க்கட்சிக்கு அந்த பணி சுமைகள் இல்ல, அதனால அவங்க ஈஸியா பண்ணல. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆளும் அரசு மக்கள் பணி சுமையில நிறைய இருந்தா இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுக அரசு மீதான ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க, போராட்டங்கள் நடக்காமல இருந்திருக்கும். சார் ஏன் போராட்டம் நடத்துறாங்க? இந்த கட்சி இந்த ஆட்சி அந்த போராட்டத்தை அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் போராட்டம் பண்றாங்க. சார் என்ன சார் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. திமுக அரசு நிறைவேற்றும் அப்படின்னு போராட்டம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போராட்டமே இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் சிறப்பான ஆட்சின்னு பேர். போராட்டம் நடந்தா அந்த ஆட்சி சரியில்லைன்னு தான். ஓகே, அவர் பேசணும். சொல்லுங்க. உரிமையை தட்டி கேட்பதிலே அதுல மாற்று கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் அதாவது உங்க அரசு ஊழியர்களுக்குலாம் 1000 பேருக்கு வந்து இந்த வாட்டி ஆட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 பேர் புதிய பணியில சேர்ந்திருக்காங்க. இப்போ போராட்டம் நடத்துறாங்க. அதை மட்டும் சொல்றீங்களே, ஆசிரியர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் பணியாளர்கள் போராடுறாங்க, அதெல்லாம் நீங்க எந்த கணக்கு வைப்பீங்க? தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அந்த நம்ம வந்து கவர்மெண்ட்ல அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது. காரணம் அவங்க கான்ட்ராக்ட் வாக்குறுதி கொடுத்தீங்க. கள நிலவரத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா திமுக அரசுக்கு எதிராக தமிழக மக்கள் ஒரு கொந்தளிச்சு போய் இருக்கக்கூடிய சூழல்னாலதான் கேண்டிடேட் விருப்ப மனு வழங்கினா அதை வாங்குறதுக்கே வேட்பாளர்கள் தயாரா இல்ல, திமுகவினரே தயாரா இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கல்ல. தவறான குற்றச்சாட்டு. இன்னும் காலம் வந்து கடிந்து வரணும். நீங்க கடிந்து வராம இப்பவே சொல்லிட்டீங்கன்னா இப்போ இவங்க வந்து திமுக என்ன கடிந்து வரலன்னு சொல்றாங்க. வரும் சார், நீங்க அர்ஜென்ட் பண்றீங்க. தேர்தல் இப்போ நீங்க கூட கூட்டணி இப்போ ஸ்ட்ராங்கா அமைச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா பாமக கூட்டணி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். ஆனா பாமக 2ஆக பிரிந்து இருக்கிறது. நீங்க ராமதாஸோட கூட்டணியா அன்புமணி ராமதாஸோட கூட்டணியா என்று கேள்வி எழுமா இல்லையா? அப்போ இதெல்லாம் பிரச்சனை. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அதே மாதிரி நீங்க எங்க கேக்கும்போது எங்க உட்கட்சி நீங்க திமுக அதிமுக வச்சு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்க, இங்க களத்துல இல்ல, இவங்களோட கூட்டணியே இல்ல அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, அப்ப அதை எதுக்காக பண்ணீங்க? இல்லாத சொன்னாங்க. இப்ப வந்து கொண்டு இருக்கா இல்லையா, வருதா இல்லையா? அப்ப களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமா மாறிட்டு இருக்கா? களம் இல்ல, அதாவது அவர்கள் வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைக்க முடியாது. அதனால பிஜேபி, அதனால உங்களோட கூட்டணி தனித்து அவர்கள் வந்து களம் காண முடியல. பிஜேபி யார் கூட கூட்டணி வச்சது விஷயம் இல்ல, நீங்க களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கு, அவங்க களத்துல வந்து முன்னேறிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. களத்துல எங்க முன்னேறீங்க அது சொல்லுங்களேன். அதான் கேட்டேன். அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் சார், விருப்ப மனு கொடுத்துட்டாங்க, வேட்பாளர் அதெல்லாம் அந்த கட்சியோட சார், அடுத்த வேட்பாளர் தேர்தல் சார் அவங்களோட டியூட்டி சார். அது அந்த கட்சியில யார் நிக்க போறாங்க, யாரை தேர்ந்தெடுக்கணும், அந்த இது வந்து அவங்க முதல்ல எடுத்துக்கிறாங்க. தவறு இல்ல, அட்வான்ஸா பண்றாங்க. அதாவது முரசொலியை இவர் சரியா படிக்கிறாரா என்னன்னு தெரியல. முரசொலியில போன 21 என்ன கடிதம் வந்ததுன்றது இவர் சரியா படிக்கல போல. அதாவது அவர்கள் முன்னாடி மனு கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவில் மனு வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அந்த கட்சி சரியில்லை, அதனால தான் நாங்கள் எங்களுக்கு கூட்டம் வருதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. முரசொலியில் நீங்கள் தான் எழுதுனீங்க உங்களுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றி கொள்ளுகிறீங்க. அதனால உண்மையான நிலைப்பாடு என்னன்றது இல்லை. இன்னைக்கு திமுகவில் மனு வாங்க ஆள் இல்லையா? அனௌன்ஸ் பண்ணலையே சார். நீங்க எப்படி அதெல்லாம் கேட்பீங்க? நீங்க அனௌன்ஸ் பண்ணல சார். இப்ப கடந்த தேர்தல் இப்ப திமுக அதிமுக பார்த்து கேட்டுச்சு இல்ல, இப்ப அவங்களும் அதே தானே கேக்குறாங்க. அதான் நான் சொல்றேன். இப்போ திமுக அனௌன்ஸ் பண்ணாங்களா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு? அததான் சார் ஏன் அனௌன்ஸ் இன்னும் பண்ணல சார்? எங்களோட கேள்வி 3 மாசங்கள் இருக்கு, ஒரே மாசத்துல முடிச்சிருவோம். நீங்க அர்ஜென்ட் பண்றீங்க. அப்போ வெயிட் பண்ணல. நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அவரே வாயால சொல்லி வச்சினாரு பாருங்க. ஓகே, அப்படினா அந்த திமுகவினுடைய வேட்பாளர் இவங்க தான் ஃபிக்ஸ். இல்ல இப்ப அவங்க சொல்றது கரெக்ட். அதிமுகவுல புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும்,
கடைக்கோடி தொண்டன் கூட உயர் பதவிக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கனால விருப்ப மனு இன்னைக்கு விநியோகிச்சிட்டாங்க. திமுகவில் அப்படியான ஒரு சூழல் இல்லையா? ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டீங்க. அதிகாரத்துல வாய்ப்பு முடியாது, திரும்ப திரும்ப வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்களா? அதனால விருப்ப மனு வழங்கலையா? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா எளிதாக நாங்க தேர்ந்தெடுக்க முடியும். புரியுதுங்களா? ஆளுங்கட்சி இருக்கனால எங்களுக்கு பணி சுமை அதிகமா இருப்பதனால அது பணி சுமை முடிந்த பிறகு 2 மாத காலத்துல அதை வெகு விரைவிலே முடிப்போம். அதுல என்ன உங்களுக்கு என்ன இது கலக்கம், அது என்ன தயக்கம் சொல்லுங்க? எங்களால முடியும். அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் நாங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து செய்யறோம். அதனால என்ன இல்ல சார், ஒரு கூடுதலா தேர்தலுக்கு முன்கூட்டியே பண்ணாதானே தொண்டர்கள் ஒரு உற்சாகமா வேலை செய்வாங்க. களத்துல நீங்க வேலை செய்யாத வெற்றி பெற முடியும். அடிப்படை என்ன? அடிப்படை என்ன? களத்துல மக்களுடைய பணிகளை, மக்களுக்கான பணியை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைடு. என்ன மக்கள் என்ஜாய் பண்றாங்க அப்படின்றீங்களா? மக்களுக்கான பணியை திமுக செய்துன்னு சொல்றீங்களா? என்ன மக்களுக்கான பணியை திமுக என்ன? இப்பதான் உங்களுக்கு சொல்லுங்க சார். 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் தராங்க. அது வந்து பணி இல்லையா சார்? நீங்க சொன்னது 2.25 கோடி பேருக்கு. அது விடுங்க சார். அதுக்கப்புறம் என்ன அது எப்படி அதை அவ்வளவு அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களா? அவங்களுடைய வறுமையை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணா அது மறந்துடுவாங்களா? வாக்களிக்க மாட்டாங்களான்னு கேக்குறேன். அதாவது 1000 ரூபாய் வாங்குற பெண்களே என்ன சொல்றாங்கன்னா, என் தலையில 6000 ரூபாய்க்கு நீ பணியை சுமத்திட்டு 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ மின்சார கட்டணத்தை 2000 ரூபாய் ஏத்தி இருக்கிற, வீட்டு வரியை ஏத்தி இருக்கிற, பால் வரியை ஏத்தி இருக்கிற, விலைவாசியை ஏத்திட்ட, எல்லாத்தையுமே ஏத்தி விட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்தேன் 1000 ரூபாய் நீ யார் அவனை கொடுக்க சொன்னதுன்னு பல பெண்கள் நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க. பல பெண்கள் இப்படியே கேட்கறாங்க, உன்னை யார் 1000 ரூபாய் கேட்டது? இந்த 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை, நீ இவ்வளவுத்தையும் ஏத்திட்டு எங்களை 6000 ரூபாய் சுமையா ஏத்திட்டு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா அந்த 1000 ரூபாயும் வீட்டுக்காரன் பிடிக்கும் கொண்டு போய் களத்துல அதிருப்தி அதிகமா இருக்கனாலதான் இன்னும் வந்து விருப்ப மனு அதிருப்தியே கிடையாது. அதிருப்தியே இல்ல. ஏன்னா வலுவான கூட்டணி இருக்கு, மக்கள் பணி போய் ரீச் ஆயிருக்கு, மக்கள் அதுக்கு அனுபவித்து இருக்காங்க. அதனால வாக்குகள் எங்களுக்கு பாக்குற மக்களுக்கு தெரியும் சார். முதற்கட்ட திரும்ப உங்ககிட்ட வர நம்ம பேசுறீங்க மோகன் சார். திமுகவோட இந்த போலி பிம்பம்லாம் 2026ல எடுபடாது அப்படின்றாங்க. என்ன போலி பிம்பம்? இல்ல நீங்க அதிமுக மீது கட்டக்கூடிய போலி பிம்பமா இருக்கட்டும், திடீர்னு மக்கள் மீது அக்கறை இருக்கு மாதிரி நடக்க செய்யக்கூடிய திட்டங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எடுபடாதுன்றாங்க. போலி பிம்பமா? எது சார்? பொங்கலுக்கு இப்ப 3000 ரூபாய் தராங்க கார்டுக்கு. மக்கள் மீது அக்கறை இருந்தா நீங்க 2022ல இருந்தே கொடுத்துருக்கணும்ல சார். லைசன்ஸ்னால கொடுக்க முடியாது. ஓரளவு நிதி நெருக்கடி இல்லையா? நம்ம பதில் வாங்குவோம். இல்ல இப்ப நிதி நெருக்கடி இல்லையா? இல்ல சார் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்குறாங்க. இல்ல இப்ப 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கிற திமுக அரசு 2022ல இருந்து ஏன் கொடுக்கல அப்படின்னா நிதி நெருக்கடி அப்படின்றீங்க. இப்ப நிதி நெருக்கடி சரியாயிடுச்சா? இல்ல ஓரளவுக்கு தான் சால்வ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபைனான்ஸ் நிதி நெருக்கடி சால்வ் ஆயிடுச்சா? 9 லட்சம் கோடி கடன்ல தான் சார் என்ன தமிழ்நாடு என்ன சொல்லல. நீங்க அப்ப எகனாமிக் growth வந்து 11.9% இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாடு. அதற்கான இருக்கா இல்லையா? பொருளாதாரத்துல உயர்ந்திருக்குன்னா அதற்கான கட்டமைப்பு குறை சொல்லிருங்க. திடீர்னு பொருளாதாரம் இரட்டை இலக்கத்துல உயருது அப்படின்னா அதுக்கு திமுக அரசு ஏதாவது செஞ்சிருந்தா தானே உயரும். என்ன செய்யுது திமுக? செய்யல. இந்த போலி பிம்பம் எடுபடாது அப்படின்றாங்க. எப்படி திமுக மக்களுக்கு உங்க கட்சியில தேர்தல் போது நீங்க சொல்லுங்க, தப்பு இல்ல. இல்ல சார், ஆனா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா தானே தேர்தல் வந்து நீங்க சந்திக்க முடியும். அப்படி என்று சொன்னால் ஏடிஎம்கேல இருந்து அன்வர் ராஜா ஏன் போனார் சார்? இது என்ன சார் இது போறார்? அதுக்கு இதுக்கு திமுக செய்யறது அதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க யாரை பயணித்து வராங்க? எங்க கிட்ட தானே வராங்க. ஏன் வராங்க? இங்க இருந்து நாஞ்சில் சம்பத் எங்க வெளியே போனாரு? திமுக ஆதரவற்றோர் இல்ல வச்சிருக்க மாதிரி ஆதரவு இல்லாதவர்கள் அங்க வந்து சேர்ற மாதிரி ஓகே சார் நன்றி. இல்ல இல்ல நீங்க இருமுனை போட்டி இப்ப இல்ல, 4 முனை போட்டி. அது ஒரே போட்டி அதிமுக வெல்வது. காங்கிரஸ் வெளியில போறாங்களே அதனால சொல்றேன். ஒரே ஒரு சொன்னா இல்ல நீங்க போய் நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.
Daily. Taste the Daily.